ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி எப்படா மாட்ட போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பல பேருடைய ஆசை என்ன அப்படின்னா ரோஹிணி சிக்கி சின்ன பின்னமாகணும், அவங்கள விஜயா வறுத்தெடுக்கணும். இதை பார்க்குறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி மாட்டிகிட்டு இருக்கிற தருணங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏன்னா அவங்க நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் அவங்க சைட்லேருந்தும் அதிகமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பெருமளவில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள்லையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் தன்னை தானே இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். எந்த பிரச்சனைகளுமே ரோகிணிக்கு தானாக வர்றது கிடையாது. அவங்களே என்ன பண்ணுறாங்க, எல்லா பிரச்சனைகளையும் உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் யார் காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒருத்தர் தான் காரணம், அது முத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவங்களுடைய தவறுகளை அவங்க எப்போவுமே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணதே கிடையாது. அப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரோகிணியோடைய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ரோகிணிக்கு தன்னுடைய சுயநலம் மட்டும்தான் முக்கியம். அந்த சுயநலத்துக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளில் தான் கொண்டு போய் விடப்போகுது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன ஆகுது அப்படின்னா இவங்க பெருமளவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு உதாரணமாக இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் போலீஸ்கிட்ட தரமாக அடி வாங்கினார். அதை முத்து என்ன பண்ணுறாரு, வீட்டில் சொல்லி எல்லாரையும் நகைச்சுவையோட சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ விஜயாவுக்கு ஒரு பக்கம் ஏன்னா இது தன்னுடைய பையனை எந்த அளவுக்கு டீஸ் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இந்த மனோஜ் மக்கு இப்படி மோசமாக நடந்துக்கிறதுனால தானே அவன் இன்சல்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல விஜயா என்ன பண்ணுறாங்க, ரொம்பவும் அமைதியாக தான் போகிறாங்க. அவங்களுக்கு அமைதியாக போகிறத தவிர வேறு ஆப்ஷனும் இல்லை அப்படின்றதுனாலையும் அமைதியாகவே போகிறாங்க. ஸோ இது இப்படி போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம் நம்ம வித்யாவுக்கும் ரோஹிணிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சண்டை மூழுது. என்ன அப்படின்னா நம்ம இது முத்து வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா அந்த பாட்டி செருப்பு தைக்கிற பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள எங்கே வச்சுருக்கலாம், ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ட் மீனா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அப்படி போகும்போது பாட்டியோடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்துடுறாங்க. பாட்டியை பார்த்துட்றாங்க. எப்படி அப்படின்னா ஃபேஸ்புக்கில் பாட்டிக்கு நீடு பிளட்டு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆட் போட்டிருந்தாங்க இல்லையா ஸ்ருதியை வச்சு. அப்போ ஸ்ருதி அந்த ஆடு போட்டிருந்ததை பார்த்து இவங்க தன்னுடைய பாட்டி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு, தேடி பாட்டியை பார்க்குறதுக்கு வந்துட்டார். ஸோ இப்போ எங்களுக்கு எங்கள் பாட்டி கிடச்சிட்டாங்க, இனிமேல் எங்கள் பாட்டியை நாங்கள் பார்த்துக்குறோம், இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நல்ல வேளை பாட்டியையும் ஆசிரமத்தில் சேர்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஸோ இது இப்படி போய்கிட்டு இருக்க முத்து அண்ட் மீனாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்கக்கிட்ட பாட்டியும் தாத்தாவும் ஒரு மொபைல் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா நம்ம ரோஹிணி இருக்காங்களே, ரோஹிணி இவங்களுடைய மொபைலை தாங்கிட்ட வச்சுருந்தாங்க. அதாவது முத்துவுடைய மொபைலில் திருடி அவங்களுடைய வேலைகள்லாம் சாதிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த மொபைல் பாட்டிக்கிட்ட தான் இருந்தது. வித்யா ரோட்டில் கீழே போட்டுட்டு போனப்போ பாட்டி கையில் அது கிடச்சது இல்லையா, அந்த மொபைலை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இங்கே பாருப்பா, இந்த மொபைலில் ஒரு பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, கீழே போட்டுட்டு போயிடுச்சு, அதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன், நீ என்ன பண்ணு, இந்த மொபைலை அந்த பொண்ணுக்கிட்ட என்னைக்காவது கண்டிப்பாக நீ இந்த பொண்ணு யார் என்னன்னு விசாரித்து நீ இந்த மொபைல் அந்த பொண்ணுக்கிட்ட ஒப்படைச்சிடணும் முத்து அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இது இப்படியாக இருக்க இவங்களுக்கும் ஒரே சந்தோஷம்.
சரி இந்த பாட்டியும் தாத்தாவும் அவங்களோட இந்த நிலைமையில் கூட ஒருத்தருடைய ஃபோனை வந்து இப்போ அவங்க நினச்சிருந்தா இதை வந்து விற்றுருந்துருக்கலாம். விற்றுட்டு கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், சத்தம் போடாமல் இருந்திருக்கலாம். அவங்களும் யாரும் வந்து கேட்க போகிறதில்ல. இவ்வளோ நாள் கேட்காதவங்க இதற்கப்புறம் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்லவங்க நல்ல குணத்தோட இந்த மொபைலில் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ட் மீனாவுக்கு இந்த பொறுப்பு வருது. ஸோ இப்போ முத்து என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போயிட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ மொபைலை வந்து மீனா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சி. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏங்க உங்களுடைய மொபைலும் இதே மாதிரி தானே இருந்தது, நீங்கள் இதே மாதிரி மொபைல் தானே வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே முத்து வந்துட்டு வேகமாக மொபைலை வாங்கி பார்க்குறாரு. ஆமாம் மீனா, ஸ்க்ராட்ச் கூட அதே மாதிரி இருக்குது, இது என்னுடைய மொபைல் மாதிரியே இருக்குது, இது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மொபைல் ஆன் பண்ணுறாரு. பார்த்தா அது ஆன் ஆகலை, சார்ஜ் இல்லை. ஸோ சார்ஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்க்குறாரு. அப்போது அது வந்துட்டு இவங்க 2 பேருடைய ப்ரொஃபைல், இவங்க 2 பேருடைய ஃபோட்டோவும் வருது. முத்து வந்து அதான் வச்சுருந்துருக்காரு. ஸோ அது வந்து முன்னால் வந்து நிற்கிது. இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது, நம்மளுடைய ஃபோன் எப்படி அந்த ரோட்டில் அந்த தாத்தா கையில் கிடச்சிருக்கும், அது ஒரு பொண்ணு தான் வந்து போட்டுட்டு போயிருக்கா தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்ற கேள்வி நம்ம முத்து அண்ட் மீனாவுடைய மனசில் ரொம்பவே எழுது. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு யாருன்னு நம்ம சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மண்டையை போட்டு உடச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்னு முத்து அண்ட் மீனா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது மனோஜ் வந்து நம்ம முத்து வந்து எல்லா ஆங்கிள்லையுமே யோசிச்சு பார்க்குறாரு. என்னடா இது, நம்ம வந்து எல்லா ஆங்கிள்லையுமே யோசிச்சு பார்த்துட்டோம், யார் எடுத்திருப்பாங்க அப்படின்றது நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குதே. நம்ம அன்றைக்கி பார்ட்டிக்கு போனோம், பார்ட்டியில் இருக்கிறவங்க தான் எடுத்துருந்துருக்கணும். பார்ட்டியில் வீட்டு ஆளுங்க மட்டும்தான் இருந்தாங்க. அதை தாண்டினா பிஸ்னஸ் ஆளுங்க, அவங்கெல்லாம் எடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவருக்குள்ளேயே யோசிச்சு பார்க்குறாரு. சரி, அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ தான் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இதை திருடி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த மொபைலை எடுத்தது ஏன் நம்ம பார்லர் அம்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டு பார்க்குறாரு. அவங்க ஏங்க அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லை மீனா, பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதுக்கு தான் வந்துட்டு நிறையா விஷயங்களில் நம்மளால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது அவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வேலையை பண்ணது இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அவங்களே தான் மொபைலையும் கீழே போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லை அந்த நம்ம பார்லர் அம்மா கூட சேர்ந்து அந்த வித்யா பொண்ணு இருக்குல்ல, அதுவும் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கோம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இல்லைங்க அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நல்லவங்க தான், ஆனால் நம்ம ரோகிணிக்கு பார்லர் அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக நிறைய மர்மங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலையை வந்து பார்த்துருப்பாங்க மீனா, நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக போய் அந்த பொண்ணுக்கிட்டே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால் உண்மைகளை சொல்லுவாங்களாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, சொல்ல வைக்கணும், கேட்டவுடனே யாருமே சொல்லிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி என்ன பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. போனோடனே முத்து வந்து மொபைலை காமிக்கிறாரு. இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னங்க இது ஃபோனு தானேங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இங்கே பாரு, இந்த ஃபோனு உன்னுடைய கையில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்குது, ரோட்டில் விழுந்துருந்துருக்குது, அதை அந்த எடுத்த அம்மாவே என்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீ உண்மையை சொல்லு, இனிமேல் நீ என்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீ வந்துட்டு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, என்னடா சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி ஓகே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் அந்த ஃபோனை எடுக்கவே இல்லைங்கன்னு அடித்து ஊன்றாங்க வித்யா. ஏன்னா என்னதான் இருந்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்டு தான் ரோஹிணி, அவங்கள வந்து காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல வித்யா வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரோஹிணிக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க,
வித்யா யோசிக்கிறாங்க. ஸோ வித்யா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு வந்துட்டு ரோகிணி கொடுத்து தான் வச்சுருக்கணும் உண்மையிலே. ஏன்னா நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி அத்தனையிலுமே தன்னுடைய ஃப்ரெண்டுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. ரோகிணியும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான். பட் அவங்களுடைய கடந்த காலம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது அவங்களும் ரொம்ப ரொம்ப பாவம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப தவறு. முத்து அண்ட் மீனாவுடைய சந்தோஷத்தை கெடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் இப்போ அவங்கக்கிட்ட வந்து நம்ம ரொம்பவும் தவறாக பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தவறாக பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. ஸோ அது வந்துட்டு நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. பட் இதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. ரோகிணி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, யாருக்கிட்டையாவது உண்மையை சொல்லி கொஞ்சமாவது பணிஞ்சு போய் அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறதே கிடையாது. எல்லாருக்கிட்டையுமே நான் எகிற மட்டும்தான் செய்வேன், என்னுடைய திமிரை நான் காட்ட தான் செய்வேன், எல்லாருமே என்கிட்ட தான் அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக தான் போய் முடிய போகுது அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். அவங்களுக்கு இது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக முடியும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ இப்போ ரோகிணி வந்துட்டு வித்யாவையும் அவங்கக்கிட்டேருந்து என்ன பண்ணிட்டாங்க, எழுந்துட்டாங்க. இதற்கப்புறம் வித்யா வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வித்யா முத்துக்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.